ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. Thank you ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு, ஏதாவது ஒரு முடிவை சொல்லு. ஒண்ணு வாழுறியா இல்லன்னா அவளை விட்டு விலகுறியா? ஏதாவது ஒரு முடிவை சொல்லு. இப்படி அவ போற இடத்துக்கும் வர இடத்துக்கும் பிள்ளையும் பாத்துக்கிட்டு அவளையும் பாத்துக்கிட்டு ஏன் மறுபடியும் ரெண்ட கொடுத்துட்டு ஒரேடியா போலான்னு பாக்குறியா? ஏன் உசுரோடு இருக்கான்னு பாக்குறியா? டேய், நாங்களும் வாழலடா, வாழ முடியல. ஏன்டா எங்களை சாகடிக்கிற நீ? உன்னை அதிகமா திட்டவும் முடியல. ஏன் தெரியுமா? அவன் மனசு நிறைய நீதாண்டா இருக்க. அந்த கர்மாந்திரத்துக்கு தான் ஒன்னு அடிக்கவும் முடியல. ஏன்னா ஒன்னு அடிச்சதுக்கு அவன் செத்தா போயிடுவா. இல்ல நாங்க 3 பேர் அண்ணன் இருக்கிறதுக்கு ஒன்னு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரண்டா இருக்கும்? ஒன்னு அடிச்சு அவ செத்து போயிடுவாடா. பைத்தியக்காரத்தனமா உன்ன மனசை சுமந்துட்டு இருக்கா. அவன் இன்னொன்னு குழந்தை மாதிரி பாக்குறாடா. அவன் நல்ல 4 வயசு சாப்பிட்டு நான் இன்னும் பாக்கல. ஏன்னா நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா, தூங்கலையா, குடிச்சிட்டு கிடைக்கியா? ஐயோ, அவ படுற கவலைக்கு அளவே இல்லடா. சொல்லு, வாழுதியா இல்ல வாழ விட போறியா? ஏதாவது ஒரு முடிவை சொல்லுடா. அது நீ சொல்லு. அப்படிதான் நீ பயப்படல. நான் என் உசுருக்கோ என் மனத்துக்கோ நான் பயப்படல. அவன் மிரட்டது என் அம்மாவை. என்னடா சொல்ற? ஆமா, என் அம்மாவை தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். என் பொறப்பையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். நாளைக்கு என் பிள்ளைங்களையும் அதே சொல்லிதான் மிரட்டுவான். என் பொண்ணாட்டையும் அதை சொல்லிதான் மிரட்டுவான். அதனால தான் நான் எல்லாத்தையும் விட்டு விலகி இருந்தேன். என் அவமானம் என்னோட போட்டோம். என் பிள்ளைங்களுக்கும் என் பொண்ணாட்டி பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கியே இருக்கேன். நாளைக்கு என் பிள்ளைய பார்த்து உன் அப்பா இப்பதானே பிறந்து வந்தானே என் பிள்ளைல பார்த்து யாராவது கேட்டா, டேய் இப்ப உள்ள பிள்ளைங்க ரொம்ப தெளிவா இருக்காங்கடா, முடிஞ்சு போனது நினைச்சு எனக்கு எந்த பிள்ளைங்க இப்ப கவலைப்படுறதில்ல, வாழ்ற வாழ்க்கையை தான் பாக்குறாங்க. டேய், அப்ப எங்க போறப்பெல்லாம் நீ அதெல்லாம் நினைச்சு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணாத. உன்னையே நம்பி வந்த வாழ்க்கையை நாசம் பண்ணாத. இல்ல, நான் ஒரு பிளான போட்டிருக்கேன். அது முடியட்டும். தாளானி முந்து என் பொண்ணாட்டி பிள்ளைல நான் கூட்டிட்டு போறேன். என் பொண்ணாட்டி பிள்ளைங்களை நான் வாழ வைக்கிறேன். கொஞ்ச நாள் அவங்க உங்களுக்கு பாரமா இருப்பாங்க. அப்புறம் நான் என் பொண்ணாட்டி பிள்ளைல கூட்டிட்டு போயத சாரி. என் பாரத்தை உங்ககிட்ட கொடுத்ததுக்கு எனக்கு என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க அவமானப்படக்கூடாது. நான் பட்ட வேதனையும் வலியும் என் பிள்ளைங்க படக்கூடாது. என் பிள்ளைங்க தலை நிமிர்ந்து நடக்கணும், கம்பீரமா நடக்கணும். கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் சொல்லு? கொஞ்ச நாள் நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். முடிவு கட்டுறேன், சீக்கிரம் முடிவு கட்டுறேன். உங்க அண்ணன் எதுவும் பண்ணலையே? இல்ல, அவனுக்குதான் ஓனாச்சே. சரி, நம்ம டூட்டிக்கு கிளம்பலாம். நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், என்ன டூட்டிக்கு போட்டிருக்காங்க, நான் பார்த்தா ஆகணும். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. கிளம்பலாம். கிளம்பலான்னு சொன்னேன். சாரிடி. கிளம்பலான்னு சொன்னேன். நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன். கிளம்பலாம். மூத்த வீட்டுல பத்திரமா இருக்கானா? அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். சரி வா, நான் ஜீப் எடுக்கிறேன். உட்காரு. இல்ல, நான் ஓட்டுறேன். ஒண்ணும் வேண்டாம், வா. இல்ல, நான் ஓட்டுறேன். ஐயோ, விடுங்க. இல்லங்க, நான் டூட்டில இருக்கேன், விடுங்க. சாரிடி. சரி, விடுங்கன்னு சொன்னேன். வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் இப்ப வர முடியாது. சொல்றேன்ல, வீட்டுக்கு போலாம், வா. நான் எதுக்கு? சொன்னா கேளு, வா. நான் வர முடியாது. உன்னையும் புள்ளையும் நான் வாழ வைக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், வா. பாரு, என் பிள்ளைங்க அம்மா அப்பாவோட தான் வளரணும். என்ன மாதிரி ஒன்னாதியா வளரக்கூடாது. அந்த வழியை நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டேன். வா. அதுக்கு இப்ப எதுக்கு உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? எல்லாம் காரணம் இருக்கு, நீ வா. நான் வர மாட்டேன். ஏன் திருப்பி ஏமாந்தது காணாதே? தாயே, சத்தியமா சொல்றேன், இனி அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா காலரை தூக்கி சொல்லுவேன், என் பொண்டாட்டி என் பிள்ளைன்னு. பார்க்க முடியல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? வீட்டுல பச்சை பிள்ளை இருக்க சத்தம் கேக்குதா கேட்கலையா? அந்த பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த புள்ள கிடைச்சிருக்கு, அதுவும் வயக்காட்டு பக்கத்துல. அந்த புள்ள தரையோட கடந்தது. போற வண்டிக்கிட்டே அடிச்சிருந்தா இல்ல ஒரு பாம்புக்கு கொத்திருந்தா? நான் தலைவலிக்குன்னு படுத்திருந்தேங்க. அம்மா, உனக்கு தலைவலி தான், நீ மாத்திரை போட்டு படுத்திருந்தா இல்லங்கல. வீட்டுல பச்சை பிள்ளை இருந்தத வீட்டுல வேற எதாவது பொறுப்பை கொடுத்துருக்காளா நீ? ஆதிரா தாங்க இருந்தா. அவ கேட்டா மெடிக்கலுக்கு போனேங்கிறா. ஒன்றரை மூஞ்சி தூக்கிட்டு போறான் ஆதிரா கிட்ட. நாம பாத்துக்கிடுவோங்கிற நம்பிக்கையில தானே புள்ளைய நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறா. இங்க எந்த நம்பிக்கையில வேலைக்கு போவா சொல்லு? தப்புதாங்க, தப்புதான். என் மூஞ்சிலே முடிக்காத சொல்லிட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிடுவாங்கிற நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கை நீ உடைச்சிட்டல. நீ இனி நான் எந்த நம்பிக்கையில வேலைக்கு போவேன்? எப்பவும் நான் போன் அடிச்சுட்டே இருக்க முடியுமா? புள்ளைய பாத்தியா கேட்க முடியுமா? தாயே, நீ 1 வருஷமா 6 மாசமா நான் எப்படியாவது மாப்பிள்ளை கூட சேர்த்து வச்சிருவேன். அது வரைக்கும் கண்ணு கத்தமா பாத்துக்கிறேன். உங்ககிட்ட நான் எவ்வளவு சொன்னேன்? சரிதாங்க, தப்புதான். ப்ளீஸ். சே, மூஞ்சிலே முடிக்காத சொல்லிட்டு. என்னங்க அப்படி சொல்லாதீங்க. எனக்கு அப்படி சொல்லாதீங்க. சாரிங்க. என்னங்க? ஓடி. எங்க சாரிங்க. என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். சாரிங்க. போடி, என்கிட்ட பேசாத. சாரிங்க. என்கிட்ட பேசாத, அப்புறம் கோத்த கையிலே நீட்டிடுவேன். போயிரு. சபாஸ்டா, சபாஸ். அததான் நீ செய்யணும் பாத்துக்க.
அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டேன். ஒட்டுமொத்த பழியும் அவ மேல மட்டும் போடுறியே, இதுதான் நீ கெட்டவளுக்கு கொடுக்குற மரியாதை என்ன? உன்னை நம்பி வந்தவளுக்கு நீ கொடுக்குற மரியாதை இதுதானு கேக்குறேன். சும்மா பச்சை புள்ளைய 2 கிலோமீட்டர் கூட்டு போயிருக்காமா அன்பரசி. சரிதான்டா, இந்த வீட்டுல தமிழ் இருக்கா, செம்பமணி இருக்கா, போதா வரைக்கும் 3 குமரிகள் வேற இந்த வீட்டுல கிடக்காங்க. ஆளுக்கோ தசியா போயிட்டாங்க. எல்லாரும் இருக்காங்கிற நம்பிக்கையில தான் இவ மாத்திரை போட்டு தூங்க போனா. இன்னொன்னு கேட்டுக்க, அவ இத பாக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல. முட்டாள் மாதிரி நடந்துக்கிறாத. அம்மா டேய், அவ ஓர் தங்கச்சி புள்ள, இவ பெத்த புள்ள இல்ல. இவ பெத்த புள்ளையா இருந்தா இன்னத்துக்கு இப்படி இருந்தா ஏன் அப்படின்னு நீ கேட்கலாம். என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க? டேய், நாம மனுஷங்க தான் முத புரிஞ்சுக்க. பிள்ளை மேல முத உறுத்தல் உள்ளவங்க தாயும் தகப்பனும் மட்டும்தான். இது வரைக்கும் அந்த குழந்தைய தான் குழந்தையா நினைச்சு பார்த்தா பாரு, அதுவே ஒரு பெரிய செயல். உனக்கு கடவுள் கிருபை இருந்தது, அதனால இந்த புண்ணியவதி உனக்கு பொண்டாட்டி வந்து கிடைச்சிருக்கா. ஒரு நாள் நாத்தனார் புள்ள வந்தாலே மூஞ்சி முறை தூக்குற எத்தனை அண்ணிமார் இருக்காங்கடா இதே ஊர்ல. ரோகிணி பிள்ளைங்க வயிற்றுல இருக்கும் போது இருந்து சரி இது வரைக்கும் அந்த பிள்ளைங்க தான் புள்ளையா நினைச்சு பாக்குறவதான் உன் பொண்டாட்டி. ஏன் அவளுக்கு சோர்வு அசடி எதுவுமே வராதா என்ன? 24 உன் தங்கச்சி பிள்ளையா தான் பாக்கணும் கணக்கா? உன்னை நம்பி வந்துட்டா நீ தாய் கட்டிட்டங்கக்காக நீ சொன்னதுக்கெல்லாம் தலையிடணுமா என்ன? என்னம்மா? டேய், என்னைக்கும் நியாயமா பேசணும்டா. ஒரு மனுஷன் நியாயமா இருக்கணும். அவ உனக்கு தான் தங்கச்சி, அவளுக்கு இல்ல. அத நீ மறந்துடாத. உனக்கு தான் ரத்த சம்பந்தம், அவளுக்கு இல்ல. இருந்தும் பார்த்தா உனக்காக. பெத்த தாயே இருந்தாலும் சரி சில நேரம் கவனக்குறைவு வரதான் செய்யும். பிள்ளைங்களை வளர்க்கும் போது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கத்தான் செய்யும். அதுக்கு அப்படியே ஒரு பொம்பளை மேல பழிய போட்டுட்டு தப்பிக்க கூடாது ஒரு ஆம்பளை. இவ்வளவு அக்கறை இருக்கிற நீ பாத்துருக்க வேண்டியதானே? கேட்டா நான் டியூட்டிக்கு போயிட்டேன் வேலை செய்ய போண்டாமான்னு கேட்க. அப்படிதானடா அவளுக்கு இருக்கும். ஏன் அவளுக்கு மத்த வேலையே இருக்காதா? நீங்க உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தலாம், அவங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது. அதுல இதுல அப்படி இப்படின்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தணும். அப்படித்தானே? நீங்க செய்யற தப்புனாலதான்டா அவங்க எல்லாத்தையும் வெறுக்கிறாங்க. கொஞ்சமாவது புத்தியோட நடந்துக்க. அப்படி பார்த்தா ஏன் மேலே தான் தப்பு. என்னை நம்பிதான் பிள்ளை விட்டுட்டு போனா. நானும் இந்த சின்ன வேலை தானே முடிச்சுட்டு வந்துருவோம், பிள்ளைங்க தானே உட்கார்ந்து இருக்கு நினைச்சுதான் போனேன். நம்பிக்கை தான்டா, நம்பிக்கையில தான் போனேன். அப்படிதான் இவளும் பிள்ளையில தான் இருக்குது. பாத்திரை போட்டு கொஞ்சம் தூங்கிட்டு வருவோம்னு போயிருக்கா. ஆஜரா இந்த மெடிக்கல் தானே போறோம், போயிட்டு வந்துடலான்னு போயிருக்கா. இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை தாண்டா போறாங்க. எதிர்பாராத நடக்கிற சம்பவங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க மேல பழிய போடக்கூடாது. போ, அவகிட்ட மன்னிப்பு கேளு போ. பேச மட்டும் தெரியுது, அவகிட்ட மன்னிப்பு கேட்க உனக்கு முடியாது. அப்படித்தானே? நீ மன்னிப்பு கேட்டா நல்ல ஆம்பளை, அவளுக்கு நல்ல புருஷன். நாமெல்லாம் மன்னிப்பு கேட்கலாமா? புருஷனா திட்டதான் செய்வான்னு நினைச்ச நீ அவளுக்கு உண்மையா இல்லைன்னு தான் அர்த்தம். ஐயோ அப்பா. ஆனந்தி, ஆனந்தி, சாரிடி, தப்புதான், என் மேல தப்புதாண்டி. சாரிடி, எனக்கு புத்தியே கிடையாது பாத்துக்க. அதுவும் உன்னால திட்டி இருக்கவே கூடாது. குணம் உள்ளவா. சாரிடி, உன் காலையில மன்னிப்பு கேட்டா. சரி கோப்படாத. சரிடி செல்லம், நீ தங்கம்ல என் வயிறல அழாதடி. தப்புதாண்டி, அழாதடி. நீ அழுதனால தாங்கிக்க முடியாதுடி. சரி நீ தூங்கு, நான் பாத்துக்கிறேன். வீட்டுல ஏதாவது வேலை கிடந்தா நான் பாக்குறேன். சரியா? நீ தூங்கு வா. இல்ல நீ தூங்கணும், நான் தலையை அமைக்க விடுவேன். நீ தூங்கணும். என்னென்ன வேலை கிடக்குன்னு சொல்லி நான் செய்யறேன். சாரிடி, உன்னை பத்தி தெரிஞ்சு நான் உங்ககிட்ட கோவப்பட்ட தப்பு. சாரிடி தங்கம், என்ன ஒரு அடி அடிச்சுக்கடி. அப்படி இல்ல, அந்த பையன் அழுத குரலு என் காதுல கேட்டுட்டே இருந்துச்சா, நெஞ்செல்லாம் பதறிட்டு. நம்ம பிறந்ததுல இருந்து அந்த பையனை வளர்க்கும். அவன் மாமான்னு எவ்வளவு பாசமா இருப்பான்னு உனக்கு தெரியும். பிறந்ததுல இருந்து தூக்கி வளர்க்குறோம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்குமோ நினைச்சு பயந்துட்டேன். அவன் தங்கச்சி புள்ளையா இருந்தாலும் அவ வளர்த்ததை விட நம்ம தானே வளர்த்தோம். புள்ள மாதிரி தெரிய ஆரம்பிச்சுட்டான். நம்ம பிள்ளையா இருந்தாலும் அப்படி தாண்டி கோவப்பட்டு இருப்பேன். நான் இப்ப அழுறது நீங்க திட்டினால இல்ல, அந்த பையனுக்கு உண்மையிலே ஏதாவது ஆயிருந்தா செத்தே போயிருப்பேன். ஆனந்தி, நீங்க சொன்னது உண்மைதான். அவன் தங்கச்சி பிள்ளையா இருந்தாலும் நாம தானே பிறந்தல இருந்து வளர்க்குறோம். நான் தானே என் மடியிலலாம் போட்டு வளர்த்தேன். அவன் பால் வாசனை என் மேலதான் அதிகமா இருக்கும். நான் அவனுக்கு அம்மாவே உணர ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு அவன் சம்மந்தி பிள்ளை மாதிரி தெரியாது, என் பிள்ளை மாதிரி தான் எனக்கு தோணும். நான் ஒரு நிமிஷம் அவனை விட்டு பிரிய மாட்டேன். இடுப்புல தூக்கிக்கிட்டே தான் அலைவேன். சரி காய்ச்சடிக்க பிள்ளைக்கு வந்துடக்கூடாது அப்படி இருந்தாங்க கீழே இறக்கி வச்சேன். இல்லைன்னா எனக்கு அவனை கீழே இறக்கி வைக்கிறதுக்கே பிடிக்காது. ஆதிராக்கு ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தைன்னு நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு குழந்தை தத்தெடுத்த மாதிரி தாங்க வளர்த்துட்டு இருந்தோம். சாரிடி, உன்னை திட்டி இருக்க கூடாது. சாரிடி. என்ன திட்டுவீங்களா? வாய நீ. நீங்க திட்டுவீங்க, அடிச்சிருவீங்களா? கிட்ட வாடி. இங்க பாருங்க, நான் பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி முதலடி கிசர்கிட்ட தான் கொடுத்துட்டு போனேன். அதான் ஒரு நிமிஷத்துல வந்துடலாமே தான் போனேங்க. அன்பரசி இப்படி தூக்கிட்டு போவான்னு எனக்கு தெரியாது.
வந்தேன். இப்ப எந்த விளக்கமும் அவன்கிட்ட கேட்கல. பக்கத்துல வா. இல்ல, நீங்க அடிப்பீங்க. இப்போ நீ பக்கத்துல வரலன்னா நான் அடிப்பேன். பக்கத்துல வா. வேண்டாம், அடிப்பீங்க. இது கூட எத்தனை வாட்டி அடிச்சிருக்கேன்? இது வரைக்கும் அடிக்கல. இனி அடிச்சிட்டீங்கன்னா பேசாம முன்ன வான்னு சொன்னேன். அடிக்க மாட்டீங்களா? சரி, கிட்ட வா. ஏன்டி ஒளிஞ்சுக்கிட்ட? உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? இப்படி எங்க ஒளிஞ்சுக்கிட்டா யாரும் ஒண்ணு தேட மாட்டாங்களா? ஏன் இப்படி சின்ன பிள்ளை நடந்துக்கிட்ட? பயமா இருந்தது, அதான். எனக்கு பயமாயிட்டுடி. நான் உன்னை எனக்கா திட்டி இருக்கேன்? இல்ல யோசிக்காம ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனா? அதுல உன் தப்பு என்னடி இருக்குது? எனக்கு திட்டலையா? நீ என்னடி பண்ணுவ? நம்பிக்கையில தான் வச்சுட்டு வந்த. அதுவும் பக்கத்து கடை தானே வந்திருக்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு கோபம் இல்ல, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. பயமாயிட்டு, அதான். எனக்கு மனசே உடைஞ்சு போச்சுடி. எங்களுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க பாரு. மனசே உடைஞ்சு போச்சு. நாங்க அவ்வளவு குழம்படி படுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு யாருடி? நீ எனக்கு யாரு? நீ என் பொண்டாட்டிடி. ஏன் உசுரடி நீ? உன்னை அடிச்சுட்டு உன்னை திட்டிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீ ஒளிஞ்சுக்கிட்டேன்னு நான் உன்னை சரியா பாத்துக்கலங்கிற பயம் எனக்கு வந்துட்டு உன்னை புரிஞ்சுக்காம நான் நடந்துட்டு இருக்கணும்னு எனக்கு பயம் கொடுத்துட்டு. இல்ல, அவன் எனக்கு ரொம்ப உசுரு. அதான் அவனுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு பயம் கொடுத்துட்டேன். இப்பெல்லாம் பண்ணாதடி. நான் ஒன்னும் முட்டாளெல்லாம் இல்ல. அப்போ உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? உனக்கு நான் கோப்பட போறேன்? அளவு பொண்டாட்டி பச்சை பிள்ளை மாதிரி ஓடி ஒளிஞ்சிருக்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்படியா? ஆமா. இப்ப எனக்கு நீ தான் குழந்தை மாதிரி தெரியுடி. இந்த சின்ன பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, பொண்ணு எத்தனை வயசுல உனக்கு மெச்சூர்டு வரும்? மெச்சூர்டா இருக்கிற எனக்கு அப்பாவி பொண்டாட்டி. அப்பாவி என் தங்கம். அப்பாவி அப்பாவிடி. உன்னை நான் திட்டினே வச்சுக்கேன், அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. அப்படியே முட்டா பையில ஒரு பொக்கிஷத்தை உன் கையில கொடுத்துருக்க, அதை இப்படி தவற விட்டுட்டு இருக்கிய, அதை போய் திட்டிட்டு இருக்கிய. உனக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு அந்த கடவுளே என்ன தண்டிச்சிருவாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஆமாமா, அதுக்கெல்லாம் வச்சிடக்கூடாது. என் தங்கத்தை நான் திட்டவே மாட்டேன். சரிங்க. ஐயோ, என் தங்கம், என் வயிறம் இல்ல. இப்ப பாரு, இதே மாதிரி இனிமேல பண்ணக்கூடாது, சரியா? மனுஷங்கன்னா எல்லாரும் தப்பு பண்றதா. ஏன் நாங்க வேலையில தப்பு பண்ணல? எவ்வளவுதான் கவனமா வேலை பார்த்தாலும் சில நேரம் தவறுகள் வரதான் செய்யும். என்னதான் பிள்ளைய விழுந்து விழுந்து கவனிச்சாலும் சில தவறுகள் நடக்கதான் செய்யும். இங்க பாரு, அது ஒண்ணு நீ பெத்த பிள்ளை இல்ல, கண்ணு கத்தமா கவனிக்கிறதுக்கு. சம்மந்தி பிள்ளைய இவ்வளவு பாக்குறது நீ பெரிய விஷயம். சம்மந்தி பிள்ளைய ஓம் பிள்ளைய பார்த்த பாரு, இதே பெரிய விஷயம். இதுக்கும் மீறி உன்னை குறை சொல்றாங்க இருக்காங்க பாரு, அவங்க குறை சொல்லிட்டு போட்டோம், அந்த கடவுள் பாத்துக்கிடுவாரு. ஏன் ஆதிரா நல்லதா பாத்துக்கிட்டா, எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி அவ கடமையில இருந்து தவறவே இல்ல. பெத்த பிள்ளைய கூட யாரும் இந்த காட்டு இப்படி பார்க்க மாட்டாங்க. சம்மந்தி பிள்ளைய நீ அப்படி பாத்துக்கிட்ட, உன் வயசுக்கு மீறி பாத்துக்கிட்ட, புரியுதா? உன்னை அதிகம் மீறி யாராவது திட்டினாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். என் பொண்டாட்டி எனக்கே திட்டத்துக்கு உரிமை இல்லாதப்போ மத்த யாரும் நான் எப்படி திட்ட விடுவேன்? என் தங்க பொண்டாட்டி எதுனாலும் என்கிட்ட சொல்லு. உன் புருஷன் நான் இருக்கேன். சரிங்க மாமா. சரி, மாமா கொண்டு கொடுத்துரு. வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. மாமா கொண்டு கொடுத்துரு. போங்க. அப்படி சொல்லக்கூடாது சொல்லியிருக்கல. மாமாக்கு நச்சு ஒண்ணு கொடுத்துரு பாப்பா. மாட்டேன். வீட்டுல போய் கொடுப்பியோ? வீட்டுல போய் கொடுப்பா? இல்ல, வீட்டுல போய் கொடுக்க மாட்டேன். எதுக்குடி? நான் உங்களுக்கு பயந்துட்டேன்ல. அப்படியாமா? ஆமா. நீ கொடுக்கற என்ன? என் தங்கத்துக்கு நான் கொடுப்பேன், என் வைரத்துக்கு நான் கொடுப்பேன். அப்ப இங்கே கொடுத்துட்டா வீட்டுல போய் மிச்சத்தை கொடுப்பேன். போங்க மாமா. ஓய், உன்னை எவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு தான் தெரியும். கிடைப்பியோ மாட்டியோன்னு பயந்து பல நாள் தூங்காமலாம் கிடந்திருக்கேன்டி. கையில கிடைச்ச பொக்கிஷத்தை விடுவேனா? போலாமா? டூட்டிக்கு போகல? டூட்டி இந்த டூட்டி தான் இன்னைக்கு, வேற டூட்டி இல்ல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுங்க மாமா. அதான் சொன்னேன்னு, அப்படி சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன். என்ன தூக்கிட்டு போறீங்க? எல்லாரும் ரொம்ப சிரிக்காங்க. சிரிக்கான் சிரிச்சுட்டு போறான், விடு. ஐயோ மாமா, என்ன தூக்கிட்டு போகாதீங்க மாமா. எவன்டி சிரிச்சான்? யாரு சிரிக்கல, எல்லாரும் சிரிக்காங்க. ஏன் முன்னாடி நான் தூக்கிட்டு போவாமா? நல்ல இளமை இருக்கும் போதே நல்லா அனுப்பிச்சுக்கிடணும். கேள்வியான பின்ன கிட்டாது இந்த வாய்ப்பு. சோத்த கொண்டுட்டு ஓடி சொல்லிட்டேன். இங்க நான் சோத்த அடுப்புல வச்சிருந்தேன், அதான் பார்க்கல. சோத்திட்டு ஓடில மூஞ்சில எரிஞ்சுலாம் போயிரு. எங்க சாப்பிடலையா நீங்க காலையில இருந்தே? ஆமா, இப்ப எனக்கு சோறு உடனே குறைச்சது போ. என் தங்கச்சி முடிஞ்சு நான் எப்படி முடிப்பேன்? என் அண்ணன் உண்டில ஆக்க போறான். நான் கிளம்பும் போதே சொன்னேன், பிள்ளை தூக்கிட்டு போறேன், வயக்காட்டு வச்சு பாத்துக்கிட்டேன்னு. நான் பாத்துக்கிட்டுவேன், வச்சுக்கிட்டுவேன்னுட்டான். சோறு பங்க போறான், சோறு பங்கதுக்கு. ஏன் நாம பெத்த பிள்ளைய கட்டணம் தூக்கிட்டு போயிருக்க? உன் பிள்ளைய ஒண்ணு விட்டு பிள்ளை நீ. என்னங்க உங்க பிள்ளை என் பிள்ளைன்னு பிரிச்சு பேசுறீங்க? ஆமா, நீ என் தங்கச்சி பிள்ளை உன் பிள்ளை பிரிச்சது பாத்துருக்க.
எங்க 2 புள்ளை தூக்கிட்டு எப்படிங்க சோறு பொங்க போக முடியும்? தூக்குனா 2 பிள்ளை தூக்கிக்கணும், இல்ல 2 பிள்ளை ஒரே வச்சுட்டு போயிருக்கணும். தான் பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு போயிருக்கா. அடுத்த வீட்டு பிள்ளை தானே இறங்கி போனா நமக்கு என்ன? சீரலவாதி எப்படி வந்தவங்க மறந்துடும் பொழுது. வார்த்தை விடாதீங்க. போயிரு, கோத்துல இருக்க மம்பட்டி தான் இருக்குது. எங்க இப்படி பேசாதீங்க. போட்டி கோத்த கலப்பாத, போயிரு. அந்த பயல் குண்டிக்கு ஏதாவது ஆயிருந்ததோ நீ உசுரோட இருந்திருக்க மாட்ட. சரி, இனி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிடுத. வேண்டாமா, நீ உன் பிள்ளைய மட்டும் நல்லா பாத்துக்க போ. நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் பிள்ளைய மட்டும் குளிச்சு விடுறது, உன் பிள்ளைய மட்டும் நல்லா கவனிக்கிறது, உன் பிள்ளைக்கு மட்டும் சொட்டு வந்து கொடுக்கறது நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்க நான் சத்தியமாடி பிரிச்சு பாக்கலங்க. என்னால ஒரு பிள்ளைய தான் பார்க்க முடியுது, அதனாலதான். போடி, சும்மா நடிக்காத போ. குழந்தை பெத்த ஒன்னாலே பார்க்க முடியலன்னா ஆதிரவும் ஆனந்தன் குழந்தை பக்காதவங்க. அவங்க என்ன அழகா பாக்குறாங்க. உனக்கு தான் தெரிஞ்சுக்கணும் பாதி. இங்க எல்லாம் தலைகீழ நடக்குது. இவ ஒன்னால அவங்க தான் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. போ, எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் என் தங்கச்சி முடிஞ்சு தான் முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. எங்க அண்ணன் வந்து என்ன திட்டு போறான். அதான் சாரி கேக்குறேன்னு. சரி, அறிவு இல்லாம பேசாத, போடி. சாரி கேட்டவன் சாரி, என்கிட்ட சாரி கட்டி என்ன போகுது? சரி, உன் பிள்ளைய சோறு பொங்க தூக்கிட்டு போனல, அந்த பிள்ளை அப்ப போய் எட்டி பார்க்கணும் உனக்கு தெரியாது. அப்படியே பிள்ளையோட வச்சுட்டு அடைஞ்சிருக்கான். சீரலவாதி இங்க அப்படி எல்லாம் சீரலமா யோசிச்சிருந்தா நீ உன் பிள்ளைங்க இருக்க முடியாது. ஓ, என் மூஞ்சில முடிக்காத போ. சரி, கோவப்படாதீங்க. நான் எல்லாத்திட்டும் சாரி கேக்குறேன். வந்து சாப்பிடுவாங்கல்ல. கோத்த கலப்பாம போயிரு சொல்லிட்டேன். கொஞ்சம் முதல்ல நன்றி சாசத்தோட இருக்கணும். நாம பண்ண தப்புக்கு வேற குடும்பத்துல எனக்கு அடிச்சு பத்திருப்பாங்க. இன்னும் மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க பாரு. நீ இப்படிதான் நடந்துக்கிடுவ. அடிச்சு பத்தினா தெரிஞ்சுக்கும். நம்ம எல்லாம் நடுரோட்ல நின்றுப்போம். என் முகத்தை நீ பாரு, உன் முகத்தை நான் பாக்குறேன்னு பாத்துட்டு இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு ஒருமா வாழ வச்சுட்டு இருக்காங்கல்ல, அதனால நீ இப்படிதான் இருப்ப. உன் பிள்ளை உன் புருஷன்னு பாத்துக்கிட்டு இருப்ப. எப்போ உன் பிள்ளை எங்க தங்கச்சி பிள்ளைன்னு பிரிச்சு பாத்தியா, அப்பமே நீ சரியில்லை. நான் ஒன்னும் அப்படிலாம் பிரிச்சு பார்க்கல. ஆமா, அதான் இவ பெத்த பிள்ளை மட்டும் இடுப்பு தூக்கிட்டு போயிருக்கான். அந்த புள்ள காணாம போய் 2 மணி நேரம் ஆயிருந்திருக்கு. அப்ப கூட நீ தேடலையே. அப்ப நீ இவ்வளவு கல்லு இருந்திருப்ப. எப்ப இந்த பிள்ளை ஒளியில இருந்திருக்கு அப்படிதானே? எல்லாரும் அந்த பையனை தூக்கி சமக்குறாங்களே, நம்ம பிள்ளை தூக்கலையே அப்படிங்கிற என்ன உனக்கு இருக்கு அப்படிதானே? உன் பிள்ளைய என் அம்மாவா பாக்குறாங்க. தங்கச்சி பிள்ளைங்க விருந்தாளி பிள்ளைங்க. என்னைக்காவது அப்பா வந்து கூப்பிட்டா நாங்க சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிருவோம். ஆனா நம்ம வீட்டு பிள்ளை அப்படி இல்ல. இந்த வீட்டு வாரிசு. ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. தங்கச்சி பிள்ளை தூக்கி சமக்கிறோம்னா அது தங்கச்சி பிள்ளை, அவ்வளவுதான். என்னைக்காவது விட்டுட்டு போயிருமே, அது வரைக்கும் தூக்கி சமப்போங்கிற ஆசையில தான். ஆனா உன் பிள்ளை அப்படியா? இத கூட புரிஞ்சுக்க தெரியல. உன் கூட எல்லாம் வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம். ஆமாடி, எனக்கு என் தங்கச்சி பிள்ளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் தங்கச்சி தான் தூக்கி சமக்கிற பாக்கி எனக்கு கிடைக்கல. அவ பிள்ளையா தூக்கி சமக்கிற பாக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால தூக்கி சமக்க தான் செய்வோம். எங்க தங்கச்சி கூட நாங்க நகை நட்டு அது இது போட்டு கட்டி கொடுக்கல. அவளுக்கு சீசத்தோட சடங்கு செய்யல. அந்த பிள்ளை அம்போட தங்க தெருல விட்டவங்க. ஆனா அந்த மாதிரி அங்க இங்க சுத்திட்டு இப்பதான் வந்து சேர்ந்துருக்கு. உனக்கெல்லாம் ஒட்டால் திருந்த மாட்டேங்கிறீங்களா? போ போ.